எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். பணம், பதவி, அப்புறம் போட்டி, பொறாமை, ஆடம்பரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எந்த நிமிஷம் எப்போ நம்ம உயிர் போகும், எப்போ நம்ம இந்த வாழ்க்கை நின்று போகும் அப்படிங்கிற தெரியாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அகமதாபாத்தில் நடந்த இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் உண்மையாலுமே மனசை நொறுக்கிற ஒரு விஷயங்க. அதில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கனவுகள் என்னவாக இருந்திருக்கும், அவங்களுடைய குடும்பத்துக்கான ஒரு கனவோட ஒரு குடும்பத்துக்கோட சேர்ந்த ஒரு இது எவ்வளவா இருந்திருக்கும், அவங்க என்னென்ன நினச்சி வச்சுருப்பாங்க, அவங்க ஃப்யூச்சரை பற்றி எவ்வளோ விஷயங்களில் அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையாலுமே மனசு ரொம்ப வலிக்குதுங்க. இதை வெளியிலிருந்து பார்க்குற நம்மளாம் ஒரு செய்தியாக பார்க்குறோம். ஆனால் அந்த குடும்பத்துக்கு அது ரொம்ப பெரிய ஆறாத வலியாக அது என்றைக்குமே இருக்குங்க. அவங்க எல்லாத்துடைய ஆன்மாவும் சாந்தி அடைய நம்ம கண்டிப்பாக இறைவன்கிட்ட வேண்டிக்குவோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது எதுலேயுமே ஒரு நாட்டம் அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. அட போங்கடா, என்ன நடக்கும்னு தெரியாத வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். எதுக்கு இந்த சண்டை சச்சரவு, போட்டி, கோபம் எல்லாத்தையும் விட்டுட்டு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு லாபம்தான் சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ரசித்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணுங்க. நம்மளால் முடிஞ்சதை இல்லாதவங்களுக்கு பண்ணிட்டு வாழ்கிற காலத்தில் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடணுங்க.